ஹாய் கைஸ், 90 டேஸ் சேலஞ்சில் 6வது நாள் இன்றைக்கி. நமக்கு இன்னும் பேலன்ஸ் 5 நாள் தான் இருக்குது. ஸோ இன்னும் இந்த 5 நாளில் அந்த பேலன்ஸு $200 கம்ப்ளீட் பண்ணுவோமா அப்படின்னு பார்க்கலாம். எஸ் கைஸ், நம்ம சேனல் நேம் தவா கிரேஸ். ஒன்ஸு அக்கௌண்ட்டை பார்த்துப்போம். அக்கௌண்ட்டை ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். எஸ் கைஸ், லாஸ்ட்டாக நம்ம எடுத்து இந்த ட்ரேட் படி பார்த்தா நம்ம $82 ப்ராஃபிட்டில் இருக்கோம். இன்னும் நமக்கு தேவை 220 அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இன்னும் 5 டேஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. $220 நமக்கு தேவைப்படுது இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு. 90 டேஸ் சேலஞ்சோட 6வது நாள் இன்னைக்கு. சார்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. சார்ட்டில் லாஸ்ட்டாக இன்றைக்கி ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். இன்றைக்கி 9 o'clock அப்புறம் தான் உள்ளே வந்திருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்குமான்னு தெரியல. பட் நமக்கு டேஸ் கம்மியாக இருக்கனால பார்ப்போம். மார்க்கெட் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஓகே கைஸ், ஆல்ரெடி இருந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறமா அந்த இடத்துல தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அது நமக்கு டிமாண்ட் ஸோனு. மார்க்கெட் டிமாண்ட் ஸோனுக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நாம் ஒரு செல் என்ட்ரி எடுப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம் படி பார்த்தா இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கைஸ். ஸோ மார்க்கெட் இதுவரை ரிட்டர்ன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே ரிட்டர்ன் ஆச்சுன்னா நாம் ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. டிமாண்ட் ஸோனுக்கு வந்துச்சுன்னா செல் என்ட்ரி எடுக்கலாம். இங்கே ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா செல் என்ட்ரி எடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். டுடே எப்படி ட்ரேட் எடுக்க முடியுதுன்னு. எஸ் கைஸ், ரொம்ப ஸ்பீடாகவே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் பை என்ட்ரி எடுத்தோன்னா 83 கிட்டே என்ட்ராகலாம். 93 வரை டிபி வைக்கலாம். 81 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ் கைஸ், ஆக்சுவலாக நினச்சதோட வேகமாக மார்க்கெட் கீழே வந்துடுச்சு.
ஸோ நான் ஒரு பை எடுத்துட்டேன், பட் ஆனால் லாட் சைஸு தப்பாக எடுத்துட்டேன் கைஸ். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. 0.01 லாட் சைஸு எடுத்துட்டேன். ஸோ நான் அதை வந்து லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு $3 லாஸில் க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 814181 அங்கே திரும்ப ஒரு பை என்ட்ரி எடுக்கிறேன். அது எப்பவும் போல் நம்ம 0.1 லாட்டில் எடுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அதை என்னோடய என்ட்ரி 81ல் என்னோடய எஸ்எல் $60 லாஸில் வச்சோன்னா 75. ஸோ என்னோடய எஸ்எல்லை வந்து 75ல் வச்சுக்கிறேன். 4175ல் டிபி as usual அங்கேயே இருக்கட்டும் கைஸ். 81 to 93 தான் வந்து 12 பாயிண்ட்ஸு. ஸோ நம்ம 120 ப்ராஃபிட்டில் வச்சு இந்த ட்ரேடை ரன் பண்ணுவோம். அப்படி இல்லைனா 100ல் க்ளோஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கைஸ் நம்ம என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு ஒரு கேண்டில். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ரிஜெக்ஷனாக தான் நான் நினைக்கிறேன். கீழே இருக்கிற ஒரு 1 மினிட் வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணி தான் மேலே வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு $35 மேலே போச்சு. ஆக்சுவலாக திரும்ப ரிட்டன் கீழே வருது மார்க்கெட்டு. ஸோ இதுவும் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். நான் எதையும் மாற்ற போகிறதில்ல. எஸ்எல் எடுத்தாலும் பரவாயில்ல, டிபி எடுத்தாலும் ஓகே தான். பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலாக இது ஒரு என்ட்ரி கொஞ்சம் ராங் ஆகிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 5 மினிட் படி பார்த்தா இது ரிஜெக்ஷனே கொடுக்கல. ஆக்சுவலாக அதை தாண்டி தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கைஸ். பார்ப்போம். நம்ம எஸ்எல் கொஞ்சம் தூரத்தில் தான் வச்சுருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். எஸ்எல் ஹிட் ஆனது தான் $60 லாஸ். ஆல்ரெடி ஒரு $3 லாஸு. எதுக்காகனா அந்த 0.01 லாட் எடுத்துட்டேன். லாட் சைஸ் எவ்வளோ வச்சுருக்கேன்னு கவனிக்கல. பார்ப்போம் கைஸ். எஸ்கை சொன்ன போலே இது ஒரு ராங் என்ட்ரி. ஆக்சுவலாக 5 மினிட் சார்ட்டை பார்த்துருக்கணும். மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இது அவ்வளோதான் கைஸ். எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு கைஸ். டுடே $60 லாஸில் க்ளோஸ் பண்ணுறோம்.
எஸ் கைஸ் 6018க்கு போயிடுச்சு. $60 லாஸு. 0.1 லாட் எடுத்து வந்ததில். அது இல்லாத டுடே டேட்டில் 2 என்ட்ரி கைஸ். ஆக்சுவலாக 0.01 லாட் ராங்காக எடுத்துட்டேன். ராங் லாட் சைஸு கைஸ். ஓகே கைஸ், பார்ப்போம். டுடே கொஞ்சம் ஒஸ்ட்டு ட்ரேடு தான் ஆக்சுவலாக இது. ஏன்னா நம்மளோட டைமிங்கும் கரெக்டாக செட் ஆகலை. பட் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்க்கலாம் கைஸ், இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுவோமா இல்லை அப்படியே அடுத்த அக்கௌண்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடுமா? ஏன்னா இது வந்து எக்ஸ்பயர் டேட்டு உண்டு. ஸோ அதுக்குள்ளே என்னால் பாஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். பை கைஸ்.